சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சங்கம் சார்பில் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பு போராட்டம். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நோயாளிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரியிலிருந்து ஏர்போர்ட் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளுக்கு செல்லும் சாலையை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்து நிறுத்தல். கண்டனம் தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதம். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்காக நவீன லக்கேஜ் லாக்கர் வசதி அறிமுகம். புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக நோயாளிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு மனுக்களை அரசு செயலர் மற்றும் இயக்குநரிடம் வழங்கிய போதும் கடந்த 2 வருடமாக இயக்குனர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் சுகாதாரத்துறை இயக்குனருக்கு எதிராக மருத்துவர்கள் 50க்கும் மேற்பட்டோர் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மருத்துவர்கள் கூறுகையில், மருத்துவர்களுக்கு விடுமுறை வழங்காமல் பணிகளை மேற்கொள்ளச் சொல்வது, மருத்துவ விடுப்பு வழங்க மறுப்பது, மருத்துவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பது, புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் நடைபெறும் பிரச்சனைகளை இயக்குனர் கண்டு காணாமல் இருப்பது, மருத்துவர் சங்கம் மூலம் இயக்குனரை பார்த்து கோரிக்கை வைக்க அனுமதி மறுப்பது, முதலமைச்சர் மற்றும் துறை செயலர் உத்தரவிட்டும் இயக்குனர் செய்ய மறுப்பது உள்ளிட்ட தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற கமிட்டி உருவாக்க வேண்டும் என கோரிக்கை அனைத்தும் சுகாதாரத்துறை இயக்குனர் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை எனில் அடுத்த கட்ட போராட்டம் அறிவிப்போம் என தெரிவித்துள்ளனர். இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் காரணமாக நோயாளிகள் 1 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. இப்போ இருக்கிற விஷயம் இவரோட இந்த பிஹேவியர்னால அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கிற எல்லா சீனியர்ஸுமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் எங்களுக்கு வேண்டாம், நாங்க ஜிடிஎம்மாவே ஒர்க் பண்றோம், எங்களுக்கு அந்த மாதிரி போஸ்ட் போறதுக்கு கொடுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் வேணாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா பாண்டிச்சேரியோட ஹெல்த் சிஸ்டம்க்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்கும். ஏன்னா டிடி பப்ளிக் ஹெல்த், டிடி ஃபேமிலி வெல்ஃபேர், டிடி ஐஇசி, டிடி இம்யூனைசேஷன், இந்த மாதிரி பல போஸ்ட் ஜிடிஎம்எஸ் வச்சுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு இணக்கமான ஒரு சப்போர்ட்டிவான ஒரு டைரக்டர் இருந்தாதான் நம்ம பாண்டிச்சேரியோட ஹெல்த் சிஸ்டம் நல்லா இருக்கும். இவர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. இதுக்கான ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் வேணும். செக்ரட்டரி சொன்னாலும் சிஎம் சொன்னாலுமே அதையுமே இவர் செய்யாம இருக்கிறதுக்கான முயற்சி தான் மேற்கொண்டு இருக்கிறாரு. ஜிடிஎம்எஸ் பத்தி தப்பான ஒப்பீனியன்ஸ் வெளியில பரப்பிட்டு இருக்கிறாரு. முக்கியமா பாண்டிச்சேரி எய்ட் கண்ட்ரோல் சொசைட்டில என்னதான் பிரச்சனை நடக்குதுன்றத நம்ம சிஎஸ்ஆர் ஒரு விஜிலன்ஸ் என்கொயரி வச்சு கண்டுபிடிக்கணும். மோரோவர் எங்க எல்லாத்தோட கிரீவன்சஸ் எல்லாத்தையுமே ஒரு மீட்டிங் உட்கார வச்சு எங்களோட கிரீவன்சஸ் எல்லாத்தையுமே கேட்டு ஒரு சொல்யூஷன் பண்ணுவோம். தேங்க்யூ. என் பேர் டாக்டர் அன்பு செந்தில், பிரசிடென்ட் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் அசோசியேஷன். சார், இது ஒரு பிளாக் பேட்ஜ் ப்ரோட்டஸ்ட் தான் சார். இப்போ திருப்பி இனிஷியலா எங்களோட டிஸ்கஷன் எல்லாத்தையுமே பண்ணிட்டு எங்களோட கோரிக்கையை வைக்கிறோம். கருப்பு பேட்ஜ் அணிஞ்சு நாங்க பணியில இருக்கிறோம். இதை சொல்யூஷன் வரும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இது ஒரு 2 வருஷமா அதிகமாயிட்டு இருக்கு. 7 வருஷமா இருக்கு, 2 வருஷமா ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குது. புதுச்சேரியிலிருந்து ஏர்போர்ட் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளுக்கு செல்லும் சாலையை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்ததை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி நகரத்தின் முக்கிய பகுதிகளான பாக்குமுடையான்பட்டு, லாஸ்பேட்டை, ஏர்போர்ட், புதுப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் அரசு நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லும் பொதுமக்கள் ஆகியோரும் கிழக்கு கடற்கரை சாலையை கடந்து கொக்கு பார்க் சிக்னல் வழியாகத்தான் செல்ல வேண்டும். அந்த பாதையை போலீசார் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி தடுப்பு கட்டைகளை அமைத்து தடுத்ததால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் வேலை நிமித்தமாக செல்லும் பொதுமக்கள் செல்ல முடியாமல் கடுமையான அவதிக்கு ஆளாகினர். இதனால் கொக்கு பார்க் சிக்னலில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை அடுத்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் தடுப்பு கட்டையை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாருடன் பொதுமக்கள் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். ஆனாலும் தடுப்பு கட்டைகள் அகற்றப்படவில்லை. தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் பொறுமை இழந்து அவர்களாகவே தடுப்பு கட்டையை அகற்றிவிட்டு வழியை ஏற்படுத்தினர். இதனால் சிறிது நேரம் அவ்விடத்தில் பரபரப்பு நிலவியது.
புதுச்சேரி கடற்கரையில் சுற்றுலா பயணிகளுக்காக நவீன லக்கேஜ் லாக்கர் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை பகுதிக்கு நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். குறிப்பாக வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களில் பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் தங்களது உடைமைகள் மற்றும் பயணப் பைகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வசதியாக கடற்கரை பகுதியில் நவீன லக்கேஜ் லாக்கர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த லாக்கர்களில் பயணிகள் தங்களது பைகளை பாதுகாப்பாக வைத்துவிட்டு கடற்கரை மற்றும் சுற்றுலா தலங்களை சிரமமின்றி பார்வையிட முடியும். மொபைல் எண் மற்றும் OTP அடிப்படையிலான பாதுகாப்பு வசதியுடன் இந்த லாக்கர்கள் செயல்படுகின்றன. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதியை மேம்படுத்தும் நோக்கத்தில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வசதி சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அமோனியா வாயு கசிவினால் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறுகையில், தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் கன்னிகைப்பேர் கிராமத்தில் உள்ள இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு காரணமாக 2 பெண்கள் உயிரிழந்துள்ளனர் என்னும் அதிர்ச்சியான தகவல்கள் கிடைத்துள்ளன. பலர் கவலைக்கிடமாக கிடப்பதாக வரும் செய்திகள் வேதனை அளிக்கின்றன என்று தெரிவித்துள்ள அவர், இவ்விபத்தில் 70க்கும் மேற்பட்டோருக்கு சுவாச திணறல் ஏற்பட்டும் நாசியில் இரத்தம் கசிந்த நிலையிலும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன. குறிப்பாக 10க்கும் மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர்கள் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. அரசு மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயர்தர சிகிச்சையை அளித்து உதவ வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ள அவர், அதே நேரத்தில் தொழிற்சாலை வளாகத்தில் நடக்கும் மீட்பு பணிகளை சிரத்தையுடனும் கவனமாகவும் செய்யும்படி வலியுறுத்துவதாகவும், தமிழ்நாடு அரசு உயிரிழந்த தொழிலாளிகளின் குடும்பங்களுக்கு 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கி அவரது குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். அமோனியா வாயு கசிவுக்கான காரணம் குறித்து அலுவலர்கள் தீவிர விசாரணையை மேற்கொண்டு உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தரும்படி கேட்டுக்கொள்வதாக கூறியுள்ள அவர், மேலும் இவ்விடயத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவர்களது ஆன்மா சாந்தியடையவும் தான் இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை என்றும், அவர்கள் அழைத்தால் அது பற்றி பேசி முடிவெடுக்க தயாராக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP தெரிவித்துள்ளார். இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய அரசின் நீட் தேர்வால் இதுவரை 18க்கும் மேற்பட்டவர்கள் மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசின் சரியான அணுகுமுறை இல்லாததே உயிரிழப்பிற்கு காரணம் என்று குற்றஞ்சாட்டினார். நீட் JEE தேர்வுகள் மாணவர்களுக்கு ஒரு பயத்தை உருவாக்கக்கூடிய தேர்வாகத்தான் உள்ளது. மத்திய அரசாங்கம் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை 1.4 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்கிறது. ஆனால் நீட் தேர்வுக்கு மட்டும் 1.32 ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்கிறது. மத்திய அரசு கல்விக்கு செலவு செய்யும் தொகையை விட நீட் தேர்வுக்கு செலவு செய்யும் தொகை அதிகம் என்று குறிப்பிட்டார். நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளால் மாணவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. அதனால்தான் தற்கொலைகள் அதிகரிக்கிறது என்று சுட்டிக்காட்டிய வைத்திலிங்கம், மாணவர்களின் புரட்சியால் தான் இன்று அரசாங்கமே மாறி இருக்கிறது என்பதனை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் அதை நீர்த்து போக வைத்தது பாஜக அரசுதான் என்று குறிப்பிட்ட அவர், CBSE மற்றும் நீட் தேர்வில் குளறுபடி நடந்துள்ளது. ஆனால் இதனை கவனிக்கும் மந்திரி மாற்றப்படவில்லை. அதற்குண்டான விசாரணையும் நடைபெறவில்லை என்று குற்றஞ்சாட்டினார். மாணவர்கள் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த மாற்றத்தை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதுதான் ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை. அதனால் மாணவர்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள். எனவே நீட் தேர்வு அமைப்பையே மாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் தாவேகாவுடன் கூட்டணி குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை. அவர்கள் அழைத்தால் அது பற்றி பேசி முடிவு செய்வோம் என்றும் வைத்திலிங்கம் தெரிவித்தார். கூடப்பாக்கத்தில் நடைபெற்ற தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டியில் கூடப்பாக்கம் அர்ஜுனா ஹாக்கி அணி முதலிடத்தை கைப்பற்றியது. புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கத்தில் கூடப்பாக்கம் ஹாக்கி குழு மற்றும் லீக், புதுச்சேரி ஹாக்கி சங்கம் இணைந்து நடத்திய தென்மண்டல அளவிலான ஹாக்கி நேற்று முன்தினம் தொடங்கியது.
இந்த போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 20 அணிகள் பங்கேற்றது. நேற்று முன்தினம் தொடங்கிய தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டியின் இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் அர்ஜுனா ஹாக்கி அணி வெற்றி பெற்று முதலிடத்தையும், 2ஆம் இடத்தை மதுரை திருநகர் ஹாக்கி கிளப்பும், 3ஆம் இடத்தை தர்மபுரி பாலக்கோடு ஜூனியர் அணியும், புதுச்சேரி அணி 4ஆம் இடத்தையும் பிடித்தது. பரிசளிப்பு விழாவில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு முறையே கோப்பைகள் மற்றும் ரூபாய் 20,000, 15,000, 10,000, 5,000 வீதம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கு கோனேரிக்குப்பம் அறங்காவலர் குழு தலைவர் ADS தாமோதரன் தலைமையில் ஊர் முக்கியஸ்தர்கள் KSK சங்கர் பாபு ரெட்டியார், கூடப்பாக்கம் ஐயனார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் வேலு, கோனேரி லோகையன், செந்தில்குமார், பாபு, பூபாலன், சிவசங்கர், லீ, புதுச்சேரி ஹாக்கி சங்க நிர்வாகிகள் முனைவர் பழனி, ஹாக்கி சங்க தலைவர் குமரேசன், செந்தில்குமார் செயலாளர் அன்பழகன், சேகர், அரவிந்தன், கூடப்பாக்கம் ஹாக்கி குழுவினர், கிராம நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூடப்பாக்கம் ஹாக்கி குழுவைச் சேர்ந்த ராஜாராம், பச்சையப்பன், சதீஷ், சிவா, முருகன், ராமநாதன், பிரவீன், அரவிந்த் மற்றும் அருளரசு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு முதலுதவி மற்றும் உணவுக்கான ஏற்பாட்டினை லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். தென்மண்டல அளவிலான இந்த ஹாக்கி போட்டி கிராமப்புற இளைஞர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிப்பதோடு திறமையான வீரர்களை அடையாளம் காணும் முக்கிய மேடையாக அமைந்தது. அகில உலக யோகா தினத்தை முன்னிட்டு கடலூர் பாதிரிக்குப்பம் பிரம்மகுமாரிகள் யோகா தியான மையத்தில் உலக மத நல்லிணக்கம் மற்றும் அமைதிக்கான கூட்டு தியானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவிற்கு நிமித்த சகோதரர் குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். இதில் திருப்பாதிரிப்புலியூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தலைவர் மு. ஸ்ரீனிவாசன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து யோகா குறித்த விளக்க உரை நிகழ்த்தினார். ஈஷா யோகா மையம் சார்பில் செல்வம் அவர்கள் யோகா நேர்முக பயிற்சி செய்வித்தார். மற்றும் பார் ஜெயச்சந்திரன், முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் பி. முத்துக்குமரன் ஆகியோரும் விருந்தினர்களாக அழைக்கப்பட்டு மத நல்லிணக்கம் குறித்து உரையாடினர். செல்வி அவர்கள் இந்நிகழ்ச்சியில் வரவேற்புரை நிகழ்த்தினார். பிரம்மகுமாரிகள் பார்வதி, கலைச்செல்வி, ரமணி, பாலா ஆகியோரும், பிரம்மகுமாரிகள் அமைப்பு சகோதரர்கள் கிருஷ்ணசாமி, பெருமாள், அப்பன்ராஜ் ஆகியோரும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ரேவதி அவர்கள் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பை செய்தார். இவ்விழாவிற்கு திருப்பாதிரிப்புலியூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாகிகள், கடலூர் ஈஷா யோகா நிர்வாகிகள், கடலூர் முத்திரை கல்வி கலைப்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். நிறைவாக ராமலிங்கம் அவர்கள் நன்றி உரையாற்றினார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. உழவர்கரை தொகுதியில் வருவாய் அலுவலகங்களை அமைக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனு அளித்துள்ளது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் கிராம நிர்வாக அலுவலகம், வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் துணை வட்டாட்சியர் அலுவலகம் அமைக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மாவட்ட செயலாளர் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த மனு அளிக்கும் நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகளான கமல்நாதன், புஷ்பா, நாகவுஷ்ணம், சக்திவேல், சத்தியசீலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர் தீந்தமிழன், மாநில செயலாளர் செல்வ கதிரவன் தமிழன் மற்றும் சங்கர் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள், உழவர்கரை தொகுதி மக்கள் சாதி, வருமானம், குடியிருப்பு, வாரிசு உள்ளிட்ட அத்தியாவசிய சான்றிதழ்களை பெறுவதற்காக காந்திநகர் மற்றும் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அலுவலகங்களுக்கு நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலை இருப்பதாக தெரிவித்தனர். இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும், சான்றிதழ்களை பெற பலமுறை அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை நிலவுவதாகவும் கூறினர். எனவே உழவர்கரை தொகுதியின் மையப்பகுதியில் அனைத்து மக்களும் எளிதில் அணுகக்கூடிய வகையில்
கிராம நிர்வாக அலுவலகம், வருவாய் ஆய்வாளர் அலுவலகம் மற்றும் துணை வட்டாட்சியர் அலுவலகத்தை அமைக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்ததாக தெரிவித்தனர். உழவர்கரை தொகுதிக்கு தனியாக ஒரு கிராம நிர்வாக அலுவலகம் அமைக்க கோரி விண்ணப்பம் கொடுக்க வந்தோம். ஏற்கனவே 15 ஆண்டுகளாக இது சம்பந்தமாக மனு கொடுத்து கொண்டு வருகிறோம். தற்போது கலெக்டர் அவர்கள் இந்த உங்களுடைய கோரிக்கை கட்டாயம் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் உழவர்கரை தொகுதியில் அனைத்து சான்றிதழ்களும் வருவாய், ஜாதி, குடியிருப்பு போன்ற சான்றிதழ்கள் பெறுவதற்கு காந்திநகர் விஏஓ ஆஃபீஸுக்கு சென்று அங்கிருந்து ஈசிஆர் உள்ள தாசில்தார் அலுவலகம் மிகவும் சிரமப்பட்டு செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இது தனியாக ஒரு கிராம நிர்வாக அலுவலகம் நீங்கள் அமைத்து தந்தால்தான் மக்களுக்கு வசதியாக இருக்கும் என்று கோரிக்கை வைத்தோம். கலெக்டர் அவர்களும் கட்டாயம் செய்து தருவதாக சொல்லியிருக்கார்கள். எமது கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது உலக யோகா தினம், உலக இசை தினம் மற்றும் தந்தையர் தின விழா வில்லியனூரில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கிழக்கு சன்னதி வீதியில் உலக யோகா தினம், உலக இசை தினம் மற்றும் தந்தையர் தினத்தை முன்னிட்டு காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை மற்றும் லயம் கல்ச்சுரல் அகாடமி சார்பில் சிறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமை தாங்கினார். இவ்விழாவில் பல்வேறு கலை மற்றும் யோகா நிகழ்ச்சிகள் இடம்பெற்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. இதில் கேஜிஎம் ராகாஸ் மியூசிக் அகாடமியின் ஜானகிராமன் மற்றும் கணேஷ் குழுவினரின் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சி, சிவகாமி அகாடமியின் அபிராமி குழுவினரின் நாட்டிய நிகழ்ச்சி, மித்ரா யோகா மையத்தின் முருகன் குழுவினரின் யோக நிகழ்ச்சி, இசைத்தென்றல் பள்ளி மாணவர்களின் யோகா நிகழ்ச்சி மற்றும் லயன் அன்புஜெகம் குழுவினரின் இன்னிசை கச்சேரி ஆகியவை நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் தேசிய நல்லாசிரியர் தண்டபாணி, வாஞ்சிநாதன் மன்றம் ராமன், தேசிய விருதாளர் வெங்கடேசன், அன்புள்ள ரஜினிகாந்த் மன்றம் ரஜினி முருகன், வில்வம் ஃபவுண்டேஷன் தசரதன் மற்றும் அழகப்பன், கலைமாமணி ராஜாராமன், குமுகாயம் வட்டம் பரசுராமன், கலைமாமணி சுந்தர வடிவேல் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இவ்விழாவில் பங்கேற்ற கலைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் சால்வை அணிவித்து பாராட்டி சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். காமாட்சி அம்மாள் அறக்கட்டளையின் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை லயம் அன்புஜெகன் சிறப்பாக செய்திருந்தார். பல்வேறு கலை, இசை மற்றும் யோகா நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற இந்த விழா பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நள்ளிரவில் கேக் வெட்டி கொண்டாடினர். 500 பேருக்கு அன்னதானம் வழங்கிய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நள்ளிரவில் கேக் வெட்டி கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் பிரதான சாலையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் பல்வேறு பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு விஜய் அவர்களின் பிறந்தநாளை உற்சாகமாக கொண்டாடினர். பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் சமூக நலப் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. தமிழக முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்கள் இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கு இனிப்புகள் வழங்கி மற்றும் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை முன்னாள் செயலாளர் கதிர்வேல் ஏற்பாடு செய்திருந்தார். சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் வெற்றிவேல், சந்தோஷ்குமார், கார்த்திக், நதியா, கலைவாணன், மகாலட்சுமி, தமிழ், பரசுராமன், பிரகாஷ், ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி நீதிமன்ற வளாகத்தில் உற்சாகமாக நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி அவ்வை நகர் நலவாழ்வு சங்கத்தின் 40ஆம் ஆண்டு விழா மற்றும் சிசிடிவி திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட அவ்வை நகர் நலவாழ்வு சங்கத்தின் 40ஆம் ஆண்டு விழா மற்றும் சிசிடிவி திட்டம் திறப்பு விழா அவ்வை நகர் சங்க கட்டடத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவில் சிறப்பித்தார்.
இந்த நிகழ்ச்சியின் போது அசோக் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நலவாழ்வு சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அவை நகர் பகுதி முழுவதும் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் நிறுவப்பட்டுள்ள CCTV கேமராக்கள் திட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் திறந்து வைத்து இத்திட்டத்தின் மூலம் பகுதியின் பாதுகாப்பு மேலும் வலுப்பெறும் என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் NR காங்கிரஸ் நிர்வாகியுமான அசோக் ஆனந்தன், மேனடெக் MD கலைச்செல்வன் மணநாதன், அவை நகர் நலவாழ்வு நிர்வாக தலைவர் சேஷாத்ரி, செயலாளர் ஜெரால்ட் மோரிஸ், துணை செயலாளர் சிவபிரகாசம், துணைத் தலைவர் குமரேசன் மற்றும் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விவேகானந்தா பள்ளி கல்வி குழுமத்தில் 12வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. 1500 மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்றனர். புதுச்சேரி கோபாலன் கடை சாலையில் அமைந்துள்ள விவேகானந்தா பள்ளி CBSE வளாகத்தில் ஞாயிற்றுக்கிழமை 12வது சர்வதேச யோகா தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பயிற்சியும் முயற்சியும் சேர்வது யோகா, யோகாவின் பயிற்சியும் முயற்சியும் வாழ்வின் உயர்ச்சி என்னும் அடிப்படை நோக்கத்துடன் இந்த யோகா தின விழா நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விவேகானந்தா கல்விக் குழுமத்தின் அங்கங்களான விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, விவேகானந்தா வித்யாலயா பள்ளி, விவேகானந்தா பள்ளி மற்றும் விவேகானந்தா செவிலியர் கல்லூரி ஆகிய கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். இவ்விழாவிற்கு பள்ளி தாளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வகணபதி தலைமை தாங்கினார். முதன்மை முதல்வர் பத்மா முன்னிலை வகித்தார். மேலும் விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் திருமதி கீதா, விவேகானந்தா வித்யாலயா பள்ளி முதல்வர் திருமதி மீனாட்சி, விவேகானந்தா பள்ளி முதல்வர் CBSE திருமதி தனலட்சுமி மற்றும் விவேகானந்தா செவிலியர் கல்லூரி முதல்வர் திருமதி பரணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி இயக்குனர் லோக்நாத் பெஹரா மற்றும் உடற்கல்வி ஆசிரியைகள் இணைந்து செய்திருந்தனர். கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சங்கம் சார்பில் கருப்பு பேட்ஜ் அணிந்து பணி புறக்கணிப்பு போராட்டம். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நோயாளிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. புதுச்சேரியிலிருந்து ஏர்போர்ட் மற்றும் லாஸ்பேட்டை பகுதிகளுக்கு செல்லும் சாலையை போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்து நிறுத்தல். கண்டனம் தெரிவித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதம். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்காக நவீன லக்கேஜ் லாக்கர் வசதி அறிமுகம்.